இங்க ராஜி திரும்பவும் எத்தனை தடவை பட்டாலுமே அவங்களுக்கு அந்த பத்தின ஒரு கவலையுமே இல்லாத மாதிரி இங்க மீனா கிட்ட சொல்றாங்க. ப்ளீஸ் அக்கா, எனக்கு எப்படியாவது நீங்க சொன்ன டியூஷன் விஷயத்தை ஏற்பாடு பண்ணி கொடுங்க. இந்த விஷயம் நம்மளை தவிர வேற யாருக்குமே தெரிய வேண்டாம், ஏன் அத்தைக்கு கூட தெரிய வேண்டாம். அத்தைக்கு தெரிஞ்சாலுமே அவங்க வயலே சும்மாவே இருக்க மாட்டாங்க, எப்படியாவது சொல்லிடுவாங்க. அப்புறம் தங்கமேல் மூலமா எப்படியாவது இந்த விஷயம் பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் தெரியாம இந்த வேலையை பாக்குறேன்னு சொல்றாங்க. அது எப்படி ராஜி, இந்த வீட்டை பத்தி உனக்கே தெரியும்லன்னு சொல்ல, இதை கேட்டீங்க ராஜி உடனே மீனா கிட்ட சொல்றாங்க. இல்லக்கா, கண்டிப்பா இதுல நான் உங்களை இழுத்துட மாட்டேன். ஒருவேளை நான் இதுல மாட்டிக்கிட்டாலும் கூட உங்களை பத்தின எந்த விஷயத்தையும் நான் சொல்ல மாட்டேன். எனக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்தது நீங்க தான்ற விஷயம் இங்க யாருக்குமே தெரிய வராம நான் பாத்துக்கிறேன்க்கா, எனக்காக இதை மட்டும் செய்யுங்கக்கான்னு சொல்ல சரின்ற மாதிரி மீனாவும் சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் இங்க எப்பொழுதும் போல காலேஜ் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர வழியில ஏற்கனவே பார்த்து பேசின அக்காவை போய் பாக்குறாங்க. அவங்களும் சரி, வாரம் வாரம் நீங்க எங்களுக்கு கிளாஸ் எடுத்தா போதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராஜிக்கு பயங்கர சந்தோஷம். உடனே மீனாவும் எங்க ராஜிட்ட சொல்றாங்க, எங்க பாரு ராஜி, உன்னை நம்பி இப்போ நான் உனக்கு இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டேன். கடைசியில மாமாவால பிரச்சனை எதுவும் வந்ததுன்னா அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா உங்க பேரை நான் சொல்லவே மாட்டேன்க்கா. நான் சொன்னதுதான். இது என்ன பிரச்சனையா வந்தாலும் அதை நானே சந்திச்சுக்கிறேன். என்னால உங்களுக்கோ இல்ல அத்தைக்கோ எந்த பிரச்சனையும் வராது. அத்தைக்கும் தெரிய வேண்டாம், நான் இதை மேனேஜ் பண்ணிக்கிறேன்க்கான்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டேன் மீனாவுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா எங்க ராஜி நீ திட்டு வாங்கினாலும் அது எனக்கு கஷ்டமா தான் இருக்குன்னு சொல்றாங்க. பரவாயில்லக்கா, இது கதிருக்காக செய்யறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சாலே போதும். மாமா பேசுறதெல்லாம் அப்பா பேசுற மாதிரி நினைச்சிட்டு எடுத்துக்க வேண்டியதான்னு சொல்ல, இங்க மீனாவும் சந்தோஷமா இங்க ராஜியை கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு போன கையோட விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லாம ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்க ராஜியை பார்த்து தங்கமேல் கேக்குறாங்க, என்ன ராஜி இன்னைக்கும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கேன்னு சொல்ல, அது ஒண்ணும் இல்லக்கா, இனிமே எக்ஸாம்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே கிளாஸ் தினந்தோறும் உண்டு, அதனால இனிமே தினமும் போக வேண்டியிருக்குன்னு சொல்ல, அப்படியா, எங்க சுடர் கூட தான் காலேஜுக்கு போறா, ஆனா அவ ஒரு நாளும் இந்த மாதிரியெல்லாம் போனதே கிடையாதுன்னு சொல்ல, அது அவங்க வேற டிபார்ட்மெண்ட், நான் வேற டிபார்ட்மெண்ட்க்கா, அதனால அவங்களுக்கு வேற மாதிரி கிளாஸ் நடக்கும், எங்களுக்கு வேற மாதிரி கிளாஸ் வைப்பாங்க. அதுவும் இல்லாம நாங்க என்ன ஒரே காலேஜ்லயே படிக்கிறோம், இல்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்க எங்க ராஜியும். அதுவும் சரிதான்ற மாதிரி எங்க தங்கமேல் சொல்ல, ராஜி மீனாவை பாக்குறாங்க, மீனா ராஜியை பாக்குறாங்க. என்ன ரெண்டு பேரும் ஏதோ ரகசியம் பேசிக்கிறீங்க, திரும்பவும் வீட்டுக்கு தெரியாம இது செய்றீங்களான்னு சொல்லி கேட்க, சேச்சே, உங்களை தாண்டி இந்த வீட்டுக்கு தெரியாம எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிட முடியுமா என்ன சொல்ல, என்ன கலாய்க்கிறீங்களா அப்படின்னு தங்கமேல் கேட்குறாங்க. இதில் கலாய்க்கிறதுக்கு என்னக்கா இருக்கு, தெரிஞ்ச விஷயம் தானே, நேரடியாகவே தானே சொல்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனேயே இங்கே தங்கமேலுடைய முகம் ஆடுது. சரி, நீங்கள் பேசிட்டு இருங்க, எனக்கு சமையலில் வேலை இருக்குது, நான் போகிறேன் கிச்சனுக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. அதுக்கு பிறகு இங்கே கோமதியும் உட்கார எல்லாரும் நல்லாவே பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் எப்பொழுதும் போல் இங்கே திரும்பவும் ராஜி டியூஷன் பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. நல்லபடியாக டியூஷன் எடுக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமும் கிடைக்கிது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாதம் கடைசி ஆனால் உங்களுக்கு நாங்கள் சம்பளத்தை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராஜிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. அதே நேரம் மாத கடைசி அப்படின்னு வர்றப்போ இங்கே அந்த சம்பளத்தை வாங்கிட்டு இங்கே கதிர்கிட்ட கொடுக்கணும், கதிருக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நாள் போயிட்டு 2 நாள் போயிட்டு அதை தொடர்ந்து கொஞ்ச நாள் போயிட்டு இருக்காங்க. ராஜி டியூஷன் எடுக்கிற விஷயம் வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியல. முக்கியமாக தங்கமேலுக்கு தெரிஞ்சால் இந்த வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிடும்ன்றது மீனாவுக்கும் ராஜிக்கும் தெரியும். அதை மறைக்கிறதுக்காக இவங்களும் என்னென்னமோ போய் சொல்லிட்டு தான் இருக்காங்க, கிளாஸ் இருக்கு அதனால ராஜி லேட்டாக வரா அப்படி இப்படின்னு போய் சொல்லி இங்கே ஒரு வழியாக சமாளிச்சுட்டும் இருக்காங்க மீனாவும். ஆனால் தங்கமேலுக்கு ஒரு சந்தேகம் இருந்தாலும் இப்போ அவங்க அதை பற்றி எந்த ஒரு எண்ணமும் எடுத்துக்காம சரவணனை கவுக்கிற வேலையிலேயே தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ராஜியும் டியூஷன்ல எடுத்துட்டு வெளியில வராங்க. வீட்டுக்கு வந்த கையோட எங்க பாண்டியன் பயங்கர கோபத்துல இருக்கிறத எல்லாருமே கவனிக்கிறாங்க. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கோமதி கேட்க, கோமதி கையை தட்டி விட்டு பயங்கரமா கிளம்பி சத்தம் போடுறாங்க, எல்லாம் இந்த வீட்டில் உனக்கு தெரியாம எதுவும் நடக்காதே, தெரிஞ்சுதானே நடக்கும் அப்படின்னு சொல்ல, என்ன மாமா இது, எப்போதும் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன், இப்போ நீயும் அத்தை கூட சேர்ந்து எல்லாத்தையும் என்கிட்ட மறைக்க ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன மாமா, எதை பற்றி கேட்குறீங்க, நீங்கள் எதை பற்றி பேசுறீங்கன்றதே எனக்கு தெரியலைன்னு சொல்ல, இல்லை எனக்கு தெரியாம இந்த வீட்டில் ஒருத்தவங்க பெரிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே ராஜி திரு திரு திருன்னு முழிக்கிறாங்க. யார் என்னன்னு தெரியாம 3 பசங்களும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்க இங்க மீனாவும் அப்படியே திகைச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் மீனாவால தான் இந்த பிரச்சனை வருதுன்னு ஆரம்பத்தில் சொன்னப்போ எல்லாரும் கோவப்பட்டு என்கிட்ட கேட்டீங்க. அது சரிதான், மீனாவால பிரச்சனை வருதோ இல்லையோ, ஆனால் இங்கே ராஜியால பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை நான் சந்திச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல, இங்கே கதிர் ராஜியை பார்க்குறாங்க, ராஜி கதிரை பார்க்குறாங்க. 2 பேரும் பார்த்துட்டு இருக்க, என்னடா எதுவுமே தெரியாத மாதிரி நின்றுட்டு இருக்க, உனக்கு தெரியாம ராஜி இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க, எதுவாக இருந்தாலும் நேராக சொல்லுங்க, இப்படி ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுங்க அப்படின்னு சொல்ல, நான் ஒளிவு மறைவு இல்லாமல் பேசணுமா, அதை இங்கே ராஜியை பேச சொல்லு அப்படிங்கிறாங்க. என்னடி என்னத்தை பண்ணி வச்ச நீங்கள் கோமதி பக்கத்தில் கேட்க, என்ன கோமதி உனக்கும் எதுவுமே தெரியாதா, அப்போ இந்த வீட்டில் உனக்கும் மரியாதை இல்லையா அப்படின்னு எங்க கோமதி கிட்டையும் கேள்வி கேட்குறாங்க பாண்டியனும். அது இல்லத்த அப்படின்னு சொல்லி தயங்கி
தயங்கி நிற்க, ஆமாம்மா இவங்க இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் உன் அண்ணன் குடும்பத்தில் இந்த வந்த பொண்ணு இல்லையா, அது அப்படித்தான் இருக்குன்ற மாதிரிங்க. பாண்டியன் பயங்கரமாக சத்தம் போட ராஜி கண்கலங்கி அழுகிறாங்க. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், இவ கேட்டவே இல்லை அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க எங்க மீனாவும். அப்போ உடனே பாண்டியன்கிட்ட கேட்குறாங்க, நீங்களாவது சொல்லுங்க என்னதாங்க ஆச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு பாண்டியன் சொல்றாங்க, இன்னைக்கு வர்ற வழியில எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு நின்ன எல்லாம் யாரால, இதோ இந்த வீட்டுக்கு வந்த இந்த மருமக, அதான் ராஜியால. இந்த பொண்ணை நான் பெத்த பொண்ணா நினைச்சு பாத்துக்கிறேன்னு நினைச்சிட்டு வந்தா, பெத்த பொண்ணுன்னு நினைக்கிறேன்னு நான் சொல்லலாம், ஆனா அது ஒரு அப்பாவா நினைக்கணும்ல, அந்த மாதிரி எண்ணமே இல்லையே. அப்பாவா நினைச்சிருந்தா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு செஞ்சிருக்கோம். இப்ப கூட சொல்லாம தானே செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு கோவப்படுறாங்க. என்ன தாங்க சொல்றீங்க, எதை பத்தி பேசுறீங்கன்னு கோமதி கோவப்பட, நீ ஏன் கோமதி என்கிட்ட கோவப்படுற, கோவப்பட வேண்டிய ஆளு அதோ அங்க நிக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் கோவப்படுன்னு எங்க ராஜியை காட்டி விட, ராஜா அழுதுட்டே இருக்காங்க. என்ன ராஜி பண்ண அப்படின்னு எங்க தங்கமயினு கேக்குறாங்க. அதுக்கு உடனே எங்க பாண்டியன் சொல்றாங்க, வர்ற வழியில இவங்க அப்பனும் சித்தப்பனும் என்ன நிக்க வச்சு ஊர்க்காரங்க மத்தியில அவமானப்படுத்தி அனுப்புறாங்கன்னு சொல்ல, அண்ணன்களா எதுக்கு, ஏன் இப்படி பண்ணாங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, அதோ இந்த ராஜியாலதான். ராஜி வீட்டுக்கே தெரியாம வீடு வீடா போய் டியூஷன் எடுத்தே ஆகணும்னு இப்போ ஒரு வாரமா இங்க டியூஷன் எடுத்துட்டு இருக்காங்க. இது வீட்டுல இருக்க யாருக்காவது தெரியுமா, கேட்டா ஸ்பெஷல் கிளாஸ் அப்படி இப்படின்னு பொய் வேற அதுல அப்படின்னு சொல்லி இங்கே திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட கோமதி ரொம்ப அதிர்ந்து போய் எல்லாருமே இங்கே ராஜியை பார்க்க கதிரையும் பார்க்குறாங்க. கதிருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போது நம்ம ஆக்டிங் டிரைவராக போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் ராஜு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கணும். அதுக்கு முன்னாடி அதை பற்றின யோசனையிலே இல்லாமல் இருந்தான்னு சொல்ல, இப்போ எதுக்காக அவளை திட்டுறீங்க, டியூஷன் தானே எடுத்துட்ருக்கான், இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையேன்னு எங்கள் கதிர் வந்துட்டு ராஜுக்கு சப்போர்ட்டாக நின்று பேசுகிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, பாத்தியில கோமதி இவனுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால தான் இவனும் இப்போ அதுக்கு சப்போர்ட் பண்ணி நின்றுட்டு இருக்கான் சொல்ல, எனக்கு அப்பவே ஒரு சந்தேகம் இருந்தது மாமா, இந்த வீட்டில் ஏதோ தெரியாம பண்ணிட்டு இருக்காங்கன்னு ரெண்டு பேரும், அதுவும் மீனாவும் இங்க ராஜியும் ஏதோ ரகசியம் அடிக்கடி பேசிக்குவாங்கன்னு சொல்ல, மீனா உனக்கு இதுலயும் இப்ப இந்த தடவையும் சம்மந்தம் இருக்கா, அதானே உனக்கு தெரியாமலே எதுவும் நடக்காது, ஆனா இந்த தடவை கோமதியை ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லி இங்க வந்து பயங்கரமா சத்தம் போடுறாங்க. பாண்டியனும் இப்படி ரொம்பவே திட்டிட்டு இருக்க நேரம் பார்த்து இங்க வீட்டுக்கு வந்துட்டு கண் கலங்கி ஓடி வராங்க பாக்கியம். என்னாச்சுமா எதுக்கு இப்படி அழுகிறேன்னு சொல்லி கேட்க, இங்கே பக்கத்தில் ரொம்பவே சத்தம் போட்டுட்டு இருக்க பாண்டியன் பக்கத்தில் வந்து, மன்னிச்சிருங்க சம்மந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு, எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பிரச்சனைக்கு இதுவும் இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் நான் தானு சொல்கிறாங்க எங்கள் பாக்கியமும். இந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்க நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு சுடர் ஓடோடி வராங்க. வர சுடரை பார்த்தனும் இங்கே உடனே தங்கமயில் ஓடி போக, என்னாச்சு சுடர் இவ்வளோ அவசரமாக ஓடி வர, இது நாள் வரைக்கும் இந்த வீட்டு பக்கமே வராதவளா நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைக்கா நான் மாமாவை பார்க்க வந்தேன்னு சொல்ல, ஓ வா உள்ளே போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. யாருப்பா என்ன இதுன்னு எல்லாரும் அமைதியாக இருக்க, மாமா உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன்னு சொல்ல, ராஜி கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கதையும் பார்க்குறாங்க. பக்கத்தில் போய் நிற்கிறாங்க, அதாவது இங்கே தன்னுடைய மாமா பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. பாண்டியன் பக்கத்தில், என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உட்காருப்பா அப்படின்னு சொல்லி உட்காரையும் வைக்கிறாங்க. கொஞ்சம் கோவம் குறைஞ்சு பாண்டியன் இங்கே சுடர்கிட்ட நல்லா பேச ஆரம்பிக்க, இங்கே உடனே சுடர் சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்கிறாங்க. என்னாச்சுப்பா எதுக்கு திடீர்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்ல, இங்கே நடக்கிற பிரச்சனைக்கு நானும் ஒரு காரணம் தானேன்னு சொல்ல, என்னப்பா என்ன விஷயம் எதை பற்றி பேசுகிறேன்னு சொல்ல, இல்லை இங்கே ராஜியக்கா டியூஷன் எடுக்கிறத பற்றி நீங்கள் சண்டை போடுறீங்கல்ல, அதை பற்றி தான் சொல்ல, இங்கே சண்டை நடக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இந்த விஷயம் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு அப்போ தான் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதாவது இங்கே ராஜி ஒரு நாள் காலேஜ் விட்டு வந்து அங்கே டியூஷன் எடுக்க போகிறப்போ இதை வந்து சுடர் கவனிச்சிட்டே இருந்திருக்காங்க. அதனால் சுடர் வந்துட்டு டியூஷன் எடுத்துகிட்டு வெளியில் வரப்போ எங்கள் ராஜியை பார்த்து பேசுகிறாங்க. இதை வந்து சுடரை பார்த்தோன்னே கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுறாங்க ராஜி. அதுக்கு பிறகு வந்துட்டு இங்கே சுடர் சொன்னதை கேட்டு ரொம்பவே இன்னும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அதாவது சுடர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கும் இது மாதிரி நானும் சம்பாதிக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் எங்கள் அம்மாவுக்கும் அதில் எந்த விருப்பமும் இல்லை, வெளியில் அனுப்பக்கூட மாட்டாங்க, அப்பாவுக்கும் அதில் விருப்பம் இல்லை, ஆனால் நம்ம சொந்தமாக சம்பாதிச்சு அதில் நமக்கான செலவுகளை பார்த்துக்கிறது, அம்மா அப்பாவோட கஷ்டத்தை போகணுங்கிறது நினைக்கிறதெல்லாம் இப்போ எனக்கும் அதே ஆர்வம்லாம் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் இங்கேருந்து வரதை பார்த்ததும் எனக்கும் உங்கள் கூட சேர்ந்து டியூஷன் எடுக்கணும்னு ஒரு ஆசை வந்துட்டு என்னையும் உங்கள் கூட சேர்த்துப்பீங்களான்ற கேட்குறாங்க. இதை கேட்ட இங்கே ராஜி வந்துட்டு, இது உங்கள் வீட்டில் அதுவும் தங்கமயில் அக்காவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிடும், ஆனால் அவங்க இந்த விஷயம் வந்து வீட்டுக்கு சொல்லிடுவாங்களே, அப்புறம் நீங்கள் இதை வீட்டில் போய் சொன்னீங்கன்னாலும் நான் எடுத்துக்கிட்டு இருக்க டியூஷன் இல்லாமல் போயிடுமேன்னு எங்கள் ராஜி சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே சுட சொல்கிறாங்க, நம்ம ரெண்டு பேரும் டியூஷன் எடுக்கிற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சால் தானே நம்ம ரெண்டு பேரும் தெரியாமலே எடுப்போம், அப்படின்றதுனால எனக்கு இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்கக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜி யோசிக்க இங்கே சுட சொல்கிறாங்க, நானும் காலேஜ் ஃபீஸ்லேருந்து எல்லாமே
எல்லாமே கட்டணும். இதுக்கப்புறமா அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நானும் நினச்சேன். அதனால தான் நான் ராஜி அக்கா கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அந்த ஒரு யோசனையில தான் எங்கள் ராஜி அக்காவும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நானும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். இப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இது தெரியாமல் நீங்கள் அங்கே வர்றதை பார்த்து வேணும்னே தான் அவங்க வீட்டில் உள்ளவங்க உங்களை வேணும்னே தான் வந்துட்டு சண்டைக்கும் போட்டாங்க. அது எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் மாமா அப்படின்னு சொல்லி, எதுவாக இருந்தாலும் நானும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கேன். இப்படி ராஜி அக்கா மட்டும் திட்டு வாங்கிக்கிட்டு கஷ்டப்படுறது என்னால் ஏற்றுக்க முடியல. அதனால தான் நானும் இங்கே வீட்டுக்கு ஓடோடி வந்தேன்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் கதர்லேருந்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட பாண்டியன் அதிர்ந்து போக, இந்த விஷயம் எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எங்கள் தங்கமேலும், இதை வேற நீ வீட்டுக்கு தெரியாமல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, இப்போ எதுக்குங்க உங்கள் தங்கச்சியை திட்டுறீங்க? அவங்க சரியாக தானே செஞ்சுருக்காங்க. எந்த வயசாக இருந்தாலும் அவங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லையே. படிக்கிற வயசில் சம்பாதிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. பெற்றவங்களோட பாரத்தை கொஞ்ச நாள் குறைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தங்கச்சி உங்களுக்கு இருக்காங்களே நினச்சி சந்தோஷப்படுங்கன்னு இங்கே மீனா ஒரே வார்த்தையில் வாயை அடைச்சி விட்டுறாங்க. தங்கமேல அப்படியே முறைச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க சுடரை. இங்கே சுடர் தன்னுடைய மாமாவை பார்த்து சொல்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு முடிவெடுங்க மாமா. டியூஷன் எடுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை மாமா. அந்த வீட்டில் எல்லாரும் நல்ல விதமாக தான் பழகுறாங்க. இப்போ எங்களுக்கு நிறைய பசங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாத கடைசியில் எனக்கும் எங்கள் ராஜி அக்காவுக்கும் சம்பளம் கூட போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு எங்கள் பாண்டியன் திகைச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. கோமதி சொல்கிறாங்க, இந்த சின்ன பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுதப்போ நீங்கள் ஏங்க அதை பற்றி எதுவுமே யோசிக்க மாட்டீங்க? ஒரு படிப்பு சொல்லி கொடுக்கறது தப்பா? அதே ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி இப்படி நிற்க வச்சு ராஜியை திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு அவன் மனசை சங்கடப்படுத்திட்டே இருக்கீங்களேன்னு சொல்ல, நான் டியூஷன் எடுக்கிறது தப்புன்னு சொல்லலை கோமதி. இங்கே இவங்க அம்மாவும் அப்பாவும் சரி, இவங்க சித்தப்பாவும் சரி, என்னெல்லாம் என்ன அசிங்கப்படுத்துகிறாங்க. அதுக்கு ஏற்றது போல ராஜி நடந்துக்குதுன்ற ஒரு கோவம் தான் சொல்ல, என்ன இப்போ வெளியில் போய் டியூஷன் எடுக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி தானே? நம்ம வீட்டு மொட்டை மாடியில் டியூஷன் எடுத்தால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையேன்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட பாண்டியன் யோசிக்க, இங்கே கதிர் சொல்கிறாங்க, அதுக்கும் அவர் ஏதாவது ஒரு தடை சொல்வார்மா. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ராஜி எதையுமே செய்யக்கூடாது அப்படி தான் மாதிரி சொல்ல, உடனே எங்கள் பாண்டியன் சொல்கிறாங்க, இல்லை கோமதி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமாக எடுத்துக்கிட்டோன்னு சொல்ல, ஏன்னா ஏட்டிக்கு போட்டியாக பேசுகிறது தானே எங்கள் பாண்டியனோட வேலை. அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்ட கதிர் இப்படி பேசின உடனே அப்படியே மாற்றி பேசிடுறாங்க பாண்டியனும். இதை கேட்ட எங்கள் ராஜி ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. அழுகிறத நிறுத்திட்டு இதை பார்த்த கதிருக்கு இன்னொரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரியான நேரத்தில் எங்கள் சுடரை கட்டி பிடிச்சி ராஜியும் கண்கலங்குறாங்க. விடுங்கக்கா, நான் உங்களுக்காக தான் ஓடோடி வந்தேன். இல்லைன்னா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன். அதுவும் தங்கமேல வேற இருக்கா, எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுன்னு சொல்ல, இங்கே பாருங்கங்க, உங்கள் தங்கச்சி நல்லதை தான் பண்ணியிருக்காங்க. தேவையில்லாமல் நீங்கள் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறேன்னு சொல்லி உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி வீணா அவங்கள வீட்டில் திட்டு வாங்க வச்சிடாதீங்க சரியான்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் தங்கமயிலும் சரின்ற மாதிரி தலையாட்டிட்டு நிற்க, இங்கே சுடரும் நான் கிளம்புறக்கான்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, இந்த வீட்டுக்கு வந்த தங்கமயிலை விட அவங்க தங்கச்சி சுடர் எவ்வளவோ பரவாயில்ல. ஆனால் அந்த பொண்ணு பொறுப்போடு தான் நடந்துக்குது. ஆனால் இங்கே சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிறதுன்னு பார்த்தா தங்கமயில் தான். ஆனால் ஒன்று ராஜி, இங்கே தங்கமயிலால் உனக்கு பிரச்சனை வந்தாலும் அவங்க தங்கச்சியால் உனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. அது வரைக்கும் அதை நினைக்கும் போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல, இங்கே ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படி இவங்க சந்தோஷமாக இருக்கிறது பொறுக்க முடியாத தங்கமயிலும் தங்கச்சியாலே இப்படி நடந்துருச்சுன்ற ஒரு வருத்தத்தில் ரொம்ப டென்ஷன்லையும் உள்ளே போகிறாங்க. இங்கே உள்ளே போகிற மயிலும் உடனே தன்னுடைய தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னடி நினச்சிட்டு இருக்க உன் மனசில் சொல்ல, நீ என்னக்கா நினச்சிட்டு இருக்க? அந்த வீட்டில் நீ நல்லபடியாக வாழணும்னு நினச்சனா ஒழுங்கா அம்மா பேச்சை கேட்காம உன் மனசுக்கு என்ன படுதோ அதை மட்டும் செய்ய. நீ அம்மா பேச்சை கேட்டனா கடைசியில் நீ இருக்க வேண்டிய இடம் அதுவாக இருக்காது, அம்மா விட மட்டும்தான் இருக்கும். நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் விருப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் சுட சொல்கிறாங்க தன்னுடைய அக்கா கிட்ட, இங்கே பாருக்கா, இன்னைக்கு நம்ம வீட்டில் ஓரளவு நல்லா சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு எங்கள் ராஜி அக்காவும் ஒரு காரணம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. எங்கள் அப்பாவும் வேலைக்கு போக மாட்டாரு, அம்மாவும் வீட்டில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி நம்ம குடும்பம் ஓடுன்னு நினச்சிட்டு இருக்க? எப்பயுமே அம்மா வீட்டில் மோருன்னு மோர் மட்டும்தான் சமைச்சிட்டு இருக்காங்க, வேற என்ன சமைச்சு கொடுக்குறாங்க? இப்போ அதுக்காக தான் நானே பார்த்துட்டு வேற வழி இல்லாமல் டியூஷன் போய் எடுக்கலாம்னு நினச்சிட்டு டியூஷன் போனேன். ஆனால் அம்மாவுக்கு நான் தனியாக தான் போகிறேன்ற விஷயம் தெரியும். ஆனால் மற்றபடி ராஜியோட எடுக்கிற விஷயம் அம்மாவுக்கு தெரியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோக்கா. இங்கே நான் ராஜி அக்காவோட தான் எடுக்கிறேன்னு சொன்னா கண்டிப்பாக இந்த டியூஷனை காலி பண்ணுறதுக்கு அவங்க வேற ஏதாவது பிளான் பண்ணுவாங்க. கடைசியில் இப்போ பார்த்தீங்கன்னா ராஜி அக்கா அவங்க எடுக்கிற சம்பளத்தை விட எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் கொடுக்குறாங்க. கடைசியில் பார்த்தா இங்கே சொல்கிறாங்க, ஏற்கனவே இங்கே வீட்டில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு, இதில் நீ வேற ஏதாவது பண்ணி குளறுபடி பண்ணி வச்சிடாத. இங்கே ராஜி அக்கா அவங்களுக்கு கொடுத்த அதாவது மாத சம்பளத்தை முதல்ல கொடுத்துட்டாங்க, அது தெரியுமா உனக்கு? அதில் கொடுத்த பாதி பணத்தை என்கிட்ட தான் கொடுத்து உன் செலவுக்கு வச்சுக்கோ, படிக்கிற பொண்ணு வேற அப்படின்னு சொல்லி என்கிட்டையும் கொடுத்தாங்க. என் கடைசியில் அவங்களும் காலேஜ் தானே போயிட்டுருக்காங்க, அவங்க எடுக்கணும்னு நினச்சிருந்தா அந்த பணத்தில் பாதி அவங்க எடுத்துக்கிட்டு மீதி எனக்கு கொஞ்சமாவது கொடுத்துருக்கலாம். சொல்லப்போனால் அந்த அளவுக்கு நான் அங்கே இருக்க பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறத விட இங்கே ராஜி அக்கா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லி
கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு அவங்க சம்பளத்தையும் நிறைய கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் வீட்டுல அதை பத்தி பேசியிருப்பாங்களா? இல்லையக்கா, நீ ஏன் அக்கா இப்படி இருக்குன்னு சொல்லி எங்க தங்கமயிலையும் திட்டுறாங்க. நான் சொல்றதை மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு எங்க போனையும் வச்சிடறாங்க. இதை கேட்டு எங்க தங்கமயில அப்படியே கண்கலங்கி நின்றுட்டு இருக்காங்க ராஜி பத்தின எண்ணத்துல. அப்போ ராஜி, நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா? நீங்க சுட சொல்ற மாதிரி அம்மா நம்ம கிட்ட சொல்றதை கேட்டு நம்ம தான் தேவையில்லாத மனசுல வளர்த்திட்டு இருக்கோமா அப்படின்ற ஒரு எண்ணமும் எங்க தங்கமயிலோட எண்ணத்துல ஓடிட்டு இருக்கு.